எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய ரிலீஸ் இருக்குது அண்ட் லாங் டேன்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங் த ஷோ. கிரிக்கெட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து லைஃப்பில் நிறைய எனக்கு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிரிக்கெட்ன்ற ஒரு பேஸ் வச்சு யோசிச்ச ஐடியா தான் அது. ஃபஸ்ட்டு சிங்காரவேலன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட 4th ப்ராஜெக்ட் இது. ரேகை, மதில், செருப்புகள் ஜாகிரதைக்கு அப்புறம் 4வது ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஒரு எசன்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டை பற்றி ஒன்று பண்ணணும் போது யோசிக்காமல் எங்களோட டீம் அப் பண்ணார். தேங்க்யூ சார். நீங்கள் ஃப்ரேம்லேயும் உங்களோட எஃபர்ட் நிறைய தெரியுது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய தெரியுது. தேங்க்ஸ் அலாட். ஸோ கிரிக்கெட் பற்றி ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஜியில் இப்போ ஸ்ட்ராட்டஜியாகவே லைஃப்பில் வேர்ல்டில் வந்து என்ன நம்ம ரிலேட்டபிள் திங்ஸ் இருக்கோ, நம்ம மக்கள் எதெல்லாம் ரிலேட்டபுளாக ஒரு கிரிக்கெட் சீசன் வந்தால் அதில் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன ரிலேட்டபிள் இருக்குது, சொசைட்டியில் வேறு வேறு விஷயங்கள் என்ன ரிலேட்டபிள் இருக்குது, அந்த டாபிக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு கதைகள் பண்ணோன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் இருக்கோம். அதுவும் நம்ம தமிழ் சொசைட்டிக்கு என்னென்ன தீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கான கதைகள் தான் தேடிட்டுருக்கோம். அதில் இந்த கிரிக்கெட் பற்றி பண்ணணும் போது கார்த்திக் தான் ஃபஸ்ட் எங்கள் மைண்டில் வந்தார். ஸோ கார்த்திக் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் நரேட்டர் நான் நினைக்கிறேன். ஹி ஹாஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். கார்த்திக் எப்படி பழக்கம்னா 2 வருஷம் முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எங்களை எங்கேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். அது பேர் நான் சொல்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப அவருக்குள்ளே வச்சிருக்காரு, அந்த பேர் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வேற யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அந்த கதையை கேட்டதுக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த பிளே பண்ணவரால் கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட்டில் எங்கேஜிங்காக ஒரு பிளே கொடுத்துட முடியுன்றதுனால கார்த்திக் வி ரோட்டன் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கார்த்திக். தேங்க்யூ. இட் வாஸ் அ ஷார்ட் பீரியட். நாங்கள் இது ஜான் ஃபெப்ரில் தான் பேச ஆரம்பித்தோம். அங்கேருந்து ரிலீஸில் வந்து இன் 4 months இஸ் டெலிவர் த ப்ராடக்ட். தேங்க்யூ கார்த்திக். அண்ட் இதுக்கு காஸ்டிங் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே 20 year olds காலேஜ் முடிக்காமல் அந்த ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் என்னெல்லாம் ஒரு எப்படிலாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அப்படி ஃபாலோ பண்ணுற 4 பேர், ரொம்ப கிரேசியாக நம்ம ஒரு லிமிட் இல்லாமல் என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு 4 பேருன்னும் போது அதுக்கு யங்ஸ்டர்ஸாகவும் தேவைப்பட்டுச்சு. அவங்க பண்ணுறது வந்து சில்லியாகவும் இருக்கணும், ஆனால் இட் ஷுட் நாட் கோ ஓவர் போர்ட் அப்படின்னும் போது இது ரொம்ப ட்ரிக்கியான காஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் we did a lot of process and we ended up at all these 4 beautiful actors. வைபவ், ஷக்கீல்னே வருது, வைபவ், ஜகபர், வெங்கட் அண்ட் லாவண்யா. ஸோ அவங்க வெரி கோஆப்ரேட்டிவ். எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இருந்தாலும் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த வெரி ஷார்ட் பீரியட். ஆக்சுவலாக என்டையர் டீம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே எங்களோட டைம் லைனுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி. சம்பத்ராம் சாரும் வந்து 3 daysல ஒரு போர்ஷன் நாங்கள் ஃபுல் த்ராட்டிலில் போனோம். ரொம்ப கோஆப்ரேட்டிவ் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் டீம். ரொம்ப ராஜ்குமார் அண்ட் அவினாஷ் 2 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ராஜ்குமார் எங்களோட அகெயின் 4th ப்ராஜெக்ட். அவருமே விஷுவல்ஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் தேவ் கிவன் அஸ் வெரி குட் விஷுவல்ஸ்னு சொல்லலாம். கிரிக்கெட் போர்ஷன் ஆகட்டும், பப் போர்ஷன் ஆகட்டும், இல்லை ஊர் போர்ஷனில் அவினாஷ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக்கல் டீம். மெயினாக மியூசிக் பரத் தான் நிறைய எலிவேஷன் சொல்லலாம் அந்த ப்ராஜெக்டில். பெட்டிங் சீக்வன்சஸ் ஒரு இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா தட்ஸ் அ வேர்ல்ட் தட் வி டோன்ட் நோ, பெருசாக நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான வேர்ல்டு எப்படி நடக்கும்னு ஒரு சின்ன இதுக்கப்புறம் தான் பண்ணோம். அந்த வேர்ல்டு ஆனால் ஈஸியாக ஒரே இடத்துல ஸ்டேஜ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம். அதை வந்து பரத் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணாருன்னு சொல்லணும். தேங்க்யூ பரத், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண பவித்ரன். வெரி டிஃபிகல்ட் டு ஒரு ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கிற ஒரு கதை, வேறு வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கிற ஒரு கதை, அதை கரெக்டாக எங்களுக்கு தொகுத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் மினிட்க்கு ஒரு இதுவாக இருந்தார். அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்ட் டைரக்டர்னு சொல்லணும். இப்படி ரெடியாக எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்சே ஆகாது. ஸோ வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம், வெரி குட் டீம். அண்ட் ஷார்ட் பீரியடில் எங்கள் விஷனுக்கு யூ டெலிவர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஸோ யா, ஸோ ஐ வில் டேக் இட் ஓவர் டு அதர்ஸ். தேங்க்யூ. எப்போதும் ஸ்டேஜுக்கே வரமாட்டேன்னு சொல்கிற ஷாம் வந்து இன்னைக்கு கௌஷிக்கு லாயிட்லாம் எல்லாத்தினால இவ்வளோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக. தேங்க்யூ ஷாம். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். சென்னை 28 தொடங்கி பைசன் வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் பல்வேறு விளையாட்டை மையப்படுத்தி வந்த படங்களில் சில கிரிக்கெட் பற்றி வந்திருக்கு. ஒரு விளையாட்டு கிரிக்கெட்டு, கிராமங்கள், வயல்கள் இப்படி தொடங்கி கிரிக்கெட் நிறைய இடங்களில் ரீச் ஆயிருக்கு. இப்படி ஒரு தொடரை எடுக்க முன் வந்த G5 தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் ப்ரொடியூசர் சிங்காரவேலு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. G5 வந்து நாங்கள் இது வந்து 4வது ப்ராஜெக்ட். முதல்ல மதில், அது வந்து ஒரு சமூக
சமூகத்தில் நடக்கூடிய ஒரு சீர்கேடு சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து செருப்பு ஜாகிரதை, அது வந்து ஒரு காமெடி பேஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரேகை பண்ணோம். ரேகை வந்து ஒரு க்ரைம் பேஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ மம்முட்டி அண்ட் ஸ்டார்ஸ் வந்து இது டோட்டலாகவே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ZEE5 நிறுவனத்தின் திரு லாயட் திரு ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷாம் சார் சொன்ன மாதிரி இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நடிகர்கள், அதாவது வந்து இது ஒரு யங் வைப்ரண்ட் டீம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைபவ், வெங்கட், ஜகாபர், லாவண்யா எல்லாருமே வந்து என்னென்னா நாங்கள் வந்து டைம்லைன் ரொம்ப கம்மியாக இருந்ததோட்டு ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பல நாட்கள் அவங்க வந்து நைட் ஷூட்டில் வந்து அவங்கள வந்து மெனக்கடை வச்சோம். ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்காம வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா லொக்கேஷன் இஷ்யூஸ் இருந்தது, மறுநாள் ஷூட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்ததோட்டு நிறைய நாட்கள் வந்து எங்களுக்கு நைட்டு மெனக்கட்டாங்க. என்டையர் டெக்னீஷியன்ஸும் வந்து பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் திரு கார்த்திக் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து, அதாவது வந்து உழைப்புன்னு சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆஃபீஸில் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஃபுல் என்கேஜாக இருந்தார். அவரோட என்ன சொல்கிறதுனா, ஷூட்டிங் வந்து நாங்கள் பீக் சம்மரில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அவருக்கு பல நாள் உடம்பு சரியாமல் கூட போயிடுச்சு. அதெல்லாம் மீறி அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கார்த்திக். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் ராஜ்குமார், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து 2 ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க வந்து விஷுவல் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதை ட்ரான்சிஷன் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி லைஃப்பை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காருன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ராஜ்குமார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் பரத், அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய சீரீஸ்க்கு வந்து பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு. ஆர்ஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கு பல எபிசோட்ஸில். தேங்க்யூ பரத் ஃபார் யூர் சப்போர்ட். அதுக்கப்புறம் எடிட்டர் பவித்ரன், இந்த ஷார்ட் டைம் லைனில் இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸு, நிறைய இன்புட்ஸ் எல்லாமே வரதை வச்சு அதை வந்து எங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பவித்ரன். அதுக்கப்புறம் ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் தமிழ், எங்களோட ஆர்ட் டைரக்டர். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிட்டி கம் வில்லேஜ், இது ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தமிழ். அதுக்கப்புறம் சம்பத் சார், சாரி உங்களை மறந்துட்டேன், ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சம்பத் சார். அதுக்கப்புறம் ஐ ஷுட் தேங்க் மை SS குரூப் டீம், மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் ஃபார் ஸ்டிச்சிங் த என்டையர் ஷோ. தேங்க்யூ முருகன். அதுக்கப்புறம் எங்களோட டீம் ராஜேஷ், கங்கா, நந்தகுமார், தருண் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க். தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எப்போவே இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆதரவு போல இந்த சீரீஸ்க்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ZEE5 பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல சீரியல் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ரூலு. அந்த மாதிரி இது வரைக்கும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கிரிக்கெட்டில் ஆரம்பித்து சமோசா, பெட்டிங், இப்படி கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான எடிட்டர் தொய்வு இல்லாமல் கொடுத்தக்கூடிய பவித்ரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எடிட்டர் பவித்ரன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் பீப்புள் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். என்னோட பெரிய ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிறது எடிட்டராக இதான் ஃபர்ஸ்ட், வெப் சீரிஸாகவும் இதான் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ கார்த்திக் ஃபார் பிரிங்கிங் மீ இன். அண்ட் என்னோட டீமாக இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இதில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கிறது எனக்கே தெரியல. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா வெரி ஷார்ட் டைமில் பண்ணோன்னு, இது பண்ண முடியுமானே ஃபஸ்ட்டு தெரில. பட் somehow we pulled it off. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ். இது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரெஸ்பான்ஸும் தேவை. அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் டு ஷாம், மதி, அருண். இவங்க இல்லாமல் இதை முடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கும் தெரில. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் கார்த்திக், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். மம்மட்டியான் படம் கேள்விப்பட்டிருக்கோம், டைட்டில் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு புரியவே இல்லை அது மம்மட்டியான் ஸ்டார்ஸ் என்ன அப்படிங்கிறது டைரக்டர் கண்டிப்பாக விளக்கி சொல்லணும். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பெட்டிங் சீன்ஸில் தொடங்கி அந்த ஹோட்டலாக இருக்கட்டும், கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும், எது நிஜம் எது லைவ் லொக்கேஷன் அப்படின்னு தெரியாமல் ஒரு அழகான ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கலை இயக்குனர் தமிழ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் ப்ராஜெக்ட். எனக்கு வாய்ப்பளித்த அவினாஷ், டைரக்டர் கார்த்திக், அப்புறம் ப்ரொடக்ஷன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நன்றி. ரைட்டர் தான், கரெக்டாக தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காவல்துறை கைதி பற்றிய ஒரு அழகான கதை சிறை.
தன்னுடைய அற்புதமான இசையால் படத்தை கொண்டாட செய்த இசையமைப்பாளர் சர்வமயா, ஹரிதய பூர்வம், ஹாப்பி ராஜ் என்று இவருக்கான அட்ரஸ் இருக்கு. மம்மட்டியான் ஸ்டார்ஸ் தொடருக்கு இவர் வந்ததே ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். மேட்ச் உள்ளூர் வெளியூர் என்று நம்மையும் அந்த இசையோட பயணிக்க வைக்கக்கூடிய அழகான இசையை கொடுத்த பரத் தனசேகர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு ஹாய் அண்ட் சாரி, ஒரு நிமிஷம். நான் ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட ப்ரோக்ராமர். ஸோ அந்த படத்தில் நான் ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமராக இருந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. ஓகே, எஸ், மம்மட்டியான் ஸ்டார்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரேண்டமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் போது கார்த்திக் ப்ரோ மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணும்போது அவர் வந்து, ப்ரோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரோ அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்களா? சரி ஓகே ப்ரோ பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது நீங்கள் ஸ்டுடியோ வாங்க ப்ரோ, நான் மீட் பண்ணலான்னு சொன்னோம். ஜஸ்ட் ஒரு காலில் பேசி இது மாதிரி ஒன்லைன் சொன்னார். அண்ட் நானும் கார்த்திக் ப்ரோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொல்லி நான் ஒரு 2-3 வருஷமாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதனா ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 2 பேரும் ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ மம்மட்டியான் ஸ்டார்ஸ் பை த வே, லைக் ஃபைனலாக நானும் அவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ ஹாப்பி அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு. அண்ட் ZEE5 டீம் சார், ஷாம் ப்ரோ, செம்மதிவானன் சார், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்க லைக் ஸ்டுடியோவில் கூட இருந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஐடியாஸ், ஏன்னா லாஸ்ட் மினிட் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது இதுன்னு சொல்லி பேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் செம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த ஸ்க்ரீன் லைக் இந்த சீன்ஸை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி மியூசிக்கில் எலிவேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோடய மியூசிக் டீம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 20 டேஸ் 25 டேஸில் ஒரு 6 எபிசோட்ஸ், அப்புறம் அது இல்லாமல் ஒரு 2 சாங், ஒரு டைட்டில் ட்ராக் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து லைக் என்னோடய மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னோடய மியூசிக் டீம், லைவ் ஆர்டிஸ்ட் அவங்களாம் இல்லாமலாம் இது பாசிபிளே கிடையாது. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு செம பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சந்தோஷ் ஆறுமுகம், செபாஸ்டின் சதீஷ், பிரேம், சாய் ஆழ்வார், ஆண்டனி, அப்புறம் மெல்வின் அண்ட் மை லைவ் ஆர்டிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது, சாரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த ப்ராஜெக்டோட மியூசிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து இன்னும் லைக் பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். சார் SS Group சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஃபேவரட்டான ஹீரோக்கள் விளையாடுறத நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற கனவு ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் இருக்கும். அப்படி கனவு காணும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மம்மட்டியான் ஸ்டார்ஸ் ஒரு சமர்ப்பணம் டெடிகேட் பண்ணலாம். அந்த வகையில் நெல்லிக்குப்பம், திருக்கழுகுன்றம், சென்னை போன்ற இடங்களில் அழகான ஒரு காட்சி பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ZEE5யோட 3வது அசோசியேஷன். ஒரு கோடி மேடம் ஸ்ரீ வீரப்பன், அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஷாம் ஃபார் பிரிங்கிங் டு த ப்ராஜெக்ட். அப்புறமா கார்த்திக் தேங்க்யூ, ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ, அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. நல்ல ப்ராஜெக்ட் பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். விளையாட்டை விளையாட்டா பார்க்காம கொஞ்சம் திட்டமிட்டு தான் அந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் கூட அவ்வளோ கலர்ஃபுல்லாக, ஒரு வில்லனுக்கே வந்து அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சம்பத்ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற மம்மட்டியான் ஸ்டார்ஸ் குழுவினர் அனைவருக்கும், மேடையில் முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு OTT சேனலில், ZEE5 மாதிரி ஒரு OTT சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னால் ஒரே ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்ணிட்டுவார்.
ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுன்றது ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலே வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸு ஜீக்காக பண்ணியிருக்கேன், பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில். இது என்னோடய செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்கிறது, படங்கள் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸில் கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டெபனாக எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோடய ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னைய வந்து கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னா கூட கிட்ட வந்து யார் காதலையும் விடாமல் என் காதில் மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நான் இந்த வெப் சீரிஸில் ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். ஏன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த கதையை தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில் வர ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதை முழுக்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டில் ஷூட் பண்ண போனேன் ஒரு நாள். அப்போ அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஷாட்டில் இந்த காஸ்டியூம் இல்லை, இந்த இது வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேக்கப் மேனு கேட்டால் அவரு கரெக்டாக அந்த கண்டினியூட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த கதையை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை வந்து ஒரு வெற்றி படமாக வெற்றி சீரீஸாக ஆக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் சொல்லி ஓகே பண்ணி பண்ணுற படத்தை விட இத்தனை பேருடைய சஜஷனில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக வெற்றி ஒரு சீரீஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல. கஜபத் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. 5 நாள் பண்ணேன், 5 நாளுமே நைட் ஷூட்டிங்கு. ஒரு நாள் வந்து 18 hours கண்டினியூஸாக பண்ணோம். அப்போ கூட களைப்பே தெரில. ஏன்னா 5 பேருமே யங்ஸ்டர்ஸ், 4 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து நானும் வந்து ஒரு யங்ஸ்டராக ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து இந்த பசங்க 4 பேரும் வந்து என்னைய வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே நான் வந்து தொய்வாகாமல் இருந்தேன், தூக்கம் வராமல் டயர்ட் ஆகாமல் இருந்தேன்னா அதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எந்தூசியாசமாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சில காட்சிகளை என்னையே வந்து இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், அந்த டான்ஸ் எல்லாம் ஆனால் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான். எனக்கு பொதுவாக வந்து டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை. பட் இவங்க வந்து நம்மளை அழகாக என்கரேஜ் பண்ணி, நான் நல்லா பண்ணணும் இல்லையோ ஆனால் என்கரேஜ் பண்ணி ஆட வச்சாங்க. உண்மையிலே ஷியாம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நாள் வந்து டயட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூட எப்போ எடுக்க போகிறாங்க படம்னா சரி ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது லொக்கேஷன் வேறு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் எல்லாமே இருக்கும்போது ஷியாம் சார் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணார். ஸோ அப்படி வந்து இந்த டீமாக ஒர்க் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸை வந்து இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட் மியூசிக் சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த க்ரூவில், மேனேஜர் முருகன் சார், தருண் சார் எல்லாருமே வந்து நைட்டு விடிய இந்த ஷூட்டிங் முடியறதுக்கும் கூடவே இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துக்கிட்டு தேவையானதை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டீமோட எஃபெக்ட்டு. முக்கியமாக ப்ரொடியூசர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தொடர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை வந்திருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பேச அழைக்கிறோம் மிஸ் ஃபோட்டோஜெனிக், மிஸ் தமிழ்நாடு, குயின் ஆஃப் மெட்ராஸ் என்று 3 டைட்டில் வாங்கியிருக்காங்க. வெள்ளை நதியில் ஒளிரும் பௌர்ணமி நிலவு போல அவ்வளவு அழகான முகம், அமைதியான குணம். இன்ஸ்டா ஃபேம் லாவண்யா அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரே ஒரு டவுட்டு, எப்படி கடைசி வரைக்கும் சித்திக்கிட்ட பேசக்கூடாமே நடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. வாங்க. தேங்க்யூ வைபவ். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவில் கிரிக்கெட் மீது தீரா காதல் பலருக்கும் உண்டு. கனவுகள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களின் அசைக்க முடியாத ஆர்வத்தை கொண்டாடி மனதை கவரும் ஒரு இணைய தொடராக எல்லா ஊரிலும்
நாம் பார்த்த நாம் பார்க்காத கதைதான் G5 வெளியாக உள்ள மம்மட்டியான் ஸ்டார்ஸ் இயக்குனர் சபீர் சுதாகர் அவர்களை பேச அழைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி, வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு மெயின் கலைச்செல்வன் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தார். நான் அவர்கிட்ட வேறு ஒரு கதை சொல்லும்போது அவர் ஷாம் சார் சொன்ன மாதிரி வேறு ஒரு கிரிக்கெட் கதை சொல்லும்போது கலைச்செல்வன் இருந்தார். ஸோ அவர் இதை ஷாம் சார் கேட்கும்போது என்னை ரெஃபர் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ரைட்டராக ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ரைட்டர்ஸ் ரூமில் இருந்தேன். ஸோ இது வரும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப கம்மி டைம்லைன்னு சொன்னாங்க. ஸோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு 50-50 இருந்தேன். பட் ஒரு விஷயம் என்னை பண்ண சொல்லிச்சு, அந்த ஒரு விஷயம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் என் லைஃப்பில் இருந்து எனக்கு கிரிக்கெட்டராக ஒன்று தான் ட்ரீமு. ஸோ அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சினிமான்றது வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் என் லைஃப் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு BPO கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு கிரிக்கெட் நல்லா விளையாடுனால அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அங்கே எனக்கு ஒரு ஜம்ப் கிடச்சிது. ஸோ அகைன் எனக்கு கிரிக்கெட் எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அது நமக்கு திரும்ப ஒன்று பண்ணுன்றது நான் நம்புவேன் எப்பயுமே. ஸோ அது கிரிக்கெட் எனக்கு பண்ணிச்சு. அதனால தான் இதில் கம்மி லைன். நான் வந்து பெருசாக ஏடியெல்லாம் ஒர்க் பண்ணல. ஸோ ஏர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கதைகள் மட்டுமே சொல்லியிருக்கேன், 2-3 வருஷமாக. ஸோ வெறும் பெருசாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஷாம் சார் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி இதுக்குள்ளே பண்ணோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவர் என்னை நம்பினார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் சிங்கா சாரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அவரும் என் மேலே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த இடம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கி பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ என் டீம் செட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவினாஷ் ஒரு 7 days இதில் ஷூட் பண்ணார். ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ் ப்ரோ வந்தார். ஸோ சினிமாட்டோகிராஃபர், இந்த DOP இந்த கதையில் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஸோ அவர் ஒரு சீனியர். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, நிறைய பண்ணவர். அவர் நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஒரு நாள் கூட அவர் அந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணதே இல்லை. அண்டு எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு சேனல் எப்படி இதுவாகும், இந்த டைமில் எப்படி முடிக்கணும், இது பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த என்டையர் இது வந்து நான் ஒரு குருகுலம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இங்கே வந்து தான் கற்று நம்ம டைரெக்ஷன் தெரியும்னு நினச்சி உள்ளே வந்தோம். பட் டைரெக்ஷன் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு இந்த ப்ராஜெக்டில் தான் தெரிஞ்சுது. அண்ட் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக ஷாம் சார், ரைட்டிங்லேருந்து டைலாக்ஸ்லேருந்து எனக்கு நிறைய விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் போது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவை. ஸோ அதை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்துச்சு. ஸோ நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காமல் முழிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதை மீறி ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்ருப்பார், மதி சார். அவர் தூங்குனாரா இல்லையான்னு தெரியல, லாஸ்ட் 1 வீக்காக அப்படியே தான் இருந்தார். அவர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுற பீப்புளை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்படிலாம் வேலை செய்வாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அண்ட் தென் கேஸ்டிங்காக நான் யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் அந்த 3 பேர் இந்த கதைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்தது வெங்கட் தான். ஸோ அவர் வெட்டி பையன் வெங்கட் பாலமல்லி இருந்தார். ஸோ அவர் என்னை பார்க்கும்போது எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ வெங்கட்டை பார்க்கும்போது அதில் ஜெகபர் ஒரு வீடியோ பார்த்தேன். இவரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு அப்படின்ட்டு அப்படி ஜெகபர் வந்தார். இன்ஃபேக்ட் வெங்கட் கிட்ட தான் ஜெகபர் நம்பரே வாங்கி இது பண்ணேன். அண்டு இங்கே 2 பேர் ஒரு வரைக்கும் எங்களுக்கு இதுவாகிடுச்சு. பட் சின்ன மட்டும் செட் ஆகாமே இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க. பட் டைம் இஷ்யூ, உங்கள் டேட் இஷ்யூவால் அது பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. பட் வைபவ் வந்து அதை எனக்கு இருக்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டார். வைபவ் வரும்போது எனக்கு செட்டில் கொஞ்சம் இந்த இப்போ டே நைட் ஷூட் பண்ணுறோம், மொட்டை வெயிலில் ஷூட் பண்ணுறோம். அண்ட் எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சதுனால கிரிக்கெட்டில் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா இதுவாக இருக்கும்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் வைபவ் சூப்பராக அந்த கிரிக்கெட் ஆடினார். இவங்க 3 பேர் செட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன், ஏன்னா அந்த ஃபன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காஸ்டிங்கில் எனக்கு பெரிய இது. அண்ட் இவங்களை தாண்டி இப்போது பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொட்டராஜன் சார் நடிச்சிருக்காரு, வேக் பிரசன்னா சார் நடிச்சிருக்காரு, சரத் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ சில சூழ்நிலைலாம் அவங்களால எனக்கு வர முடியல. ஸோ இவங்க 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்து தண்டேன். இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே தான் ரொம்ப கூலஸ்ட். மொட்டராஜன் சார்லாம் சான்ஸே இல்லை. எங்களுக்கு கிரவுண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், டைம் இல்லை, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே கட்டி அப்படியே மாட்டிட்டு அப்படியே வந்துட்டார்.
உண்மையிலே அவர் கூட ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையும் அவர் கூட ஒர்க் பண்ண ஆசை. அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இந்த மொட்டரஞ்சிந்தர் சார் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு பிம்பம் வச்சுருப்போம், சீனியர்லாம் இப்படி இருப்பாங்க, கேரவனில் போய் தான் பண்ணுவாங்க, அப்படி யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான். அண்ட் சம்பத்ராம் சார் வந்து பண்ணது 4 நாளுமே நைட் ஷூட்டு. ஸோ அந்த கேரக்டரே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு, ஏன்னா அவருமே அது மாதிரி பண்ணதில்லை அந்த பெட்டிங் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ நான் வந்து இப்போ தான் புதுசாக ஒருத்தன் வந்து சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தீனாலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிறது ஓ இப்படியா சார் அப்படியா சார் அவர் குழந்தைத்தனமாக அவர் கேட்டுப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. அண்டு லாவண்யா, சாரு, நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த கேரக்டர் இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆடிஷன் வச்சுட்டே இருந்தோம், நிறைய செட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் அவங்க கதை சொல்லும் போது அவங்க கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஈஸியாச்சு. ஓகே, இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்ற இது எனக்கு அப்பயே முடிவு பண்ணேன். ஸோ இந்த 4 பேருக்கு எனக்கு வந்து கேஸ்டிங்காக என்னோட வேலையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு டபுள் டேக் போகிறது, இந்த டேக் ஆர்டிஸ்டால் எனக்கு எதுவும் வரல. அதே மாதிரி கேமராமேன் டிபார்ட்மெண்ட் டீமும் அவங்க ஏடிஎஸ் எதுவுமே அவங்களால டிலே வரல. மற்ற நேச்சராக இந்த பிரச்சனை வர்றது தான். இதனால முக்கியமாக மெயினாக நான் சொல்லணும்னா, இந்த சென்னை போர்ஷன் ஒரு 17 days இந்த ஷூட் பண்ணதுக்கு மெயின் முடிச்சுன்னா அதுக்கு ராஜ்குமார் ப்ரோ தான் காரணம். அவ்வளோ ஸ்பீடாக பண்ணார். நானே ஷாக், எப்படி இந்த மனுஷன் எப்படி டக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ப்ரோ, இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார். அவங்க டீமும் வேறு லெவல். அண்டு இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், என் பேர் வந்துடும், டைரக்டர் அப்படின்ற பேர் வந்துடும், அதுக்கு நான் எவ்வளோ வேணால் உழைக்கலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க இல்லை ஒர்க் பண்ணுறது எனக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் ரைட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் கூட இருந்தால். இன்றைக்கி அவன் உடம்பு சரியில்லை, அவனால் வர முடியல. ஸோ தேங்க்யூ விக்ரம். அண்ட் ரிஷ்வந்த், அவனும் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணான். அப்புறம் வீரா, கணேஷ் அண்ட் தேவா. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட எஃபர்ட்னால தான் இது இந்தளவுக்கு முடிஞ்சது. அண்ட் கோ டைரக்டர்ஸ் சிவா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அருண் தான் வந்து ஆடிஷன் ஃபுல்லாக வந்து எடுத்தான். எனக்கு கேஸ்டிங்கில் வந்து எனக்கு அவன் கையில் கொடுத்துட்டா அவன் கரெக்டாக எடுத்துருவான் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட அவங்ககிட்ட நான் வந்து டபுள் இதுவே பண்ணல. ஸோ அருண்கிட்ட கொடுத்தா நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தான். தேங்க்யூ அருண். அண்டு இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக சொல்லணும், நவீன் ராஜ்குமார். நீங்கள் பெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெட்டிங்கோட டீட்டெயிலிங் எல்லாமே அவர் சொன்னது தான். ஸோ அவரோட டீட்டெயிலிங் அவர் எங்கேயோ லைவாக பார்த்தது. ஸோ எல்லாமே அவருக்கு கொடுத்த இன்புட் தான். ரைட்டிங்கில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி இன் பப் போர்ஷன். அண்ட் அதை விட எனக்கு ஷூட்டில் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசிக்கும் போது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கரா படத்தில் ஒர்க் பண்ணவர். ஸோ அவரோட லேட் கம் அவர் வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ, உண்மையிலே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொருத்தர் வெங்கட், நான் வேறு ப்ராஜெக்டில் ரைட்டிங்கில் இருக்கும்போது அதில் அவரை மீட் பண்ணேன். ரொம்ப லேட்டாக போஸ்டரில் தான் கூப்பிட்டேன். நான் நைட்டு தூங்காத விட அதிகமாக தூங்கி சிஜி ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா அது வெங்கட் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ வெங்கட், இந்த எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது. அண்டு காஸ்டியூம் டிசைனர் கோச்சாய் ப்ரோ, ரொம்ப லேட்டாக தான் அவங்ககிட்டயும் சொன்னேன். அதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் ஆர்ட் ரைட்டர், நீங்கள் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான் எங்கிட்டையும் பேசுவார், பேசவே மாட்டார். எனக்கு ஒரு கட்டத்தில் நான் அவினாஷ் தான் அவரை ரெஃபர் பண்ணார். ப்ரோ அவர் பண்ணிடுவாரா, எனக்கு எதுவுமே பேச மாட்டார் ப்ரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஒர்க்கு பேசிச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஆர்ட்டில் எங்கேயுமே இது வரைக்கும் உண்மையிலே ஒரு இடத்துல கூட ஆர்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் ரைட்டர்ஸ் இல்லை, 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலைச்செல்வன் அண்ட் வினு கார்த்திகேயன், நவீன் ராஜ்குமார், இவங்க எல்லாமே இந்த நான் ஷார்ட் டைமில் நான் எழுதுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஷாம் சாரோட கைடன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இதை எப்படி இன்னும் ப்ரிசைஸாக பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியாது ஃபார்மேட்டில் ஒரு எபிசோடில் எது ஆடியன்ஸ்க்கு இது பண்ணணும், எப்படி அந்த எண்டு பண்ணணுன்றது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் எழுதின கதைகள் எல்லாமே ஃபிலிம்க்கு எழுதின ஸ்கிரிப்ட்ஸ் தான். நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட் பிச் பண்ணியிருந்தேன், எல்லாமே ஃபிலிம் பேட்டர்னுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் இதை ஃபிலிமாக தான் பார்க்குறேன், பட் அவங்களுக்கு தெரியும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் எது, ஸோ எங்கே நம்ம ஏற்றணும் எங்கே இறக்கணுன்றது எனக்கு ஒரு பயங்கர ஒரு நாலேஜை எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு அதான் நான் திரும்ப சொல்கிற மாதிரி அது ஒரு குருகுலமாக தான் நான் அதை பார்த்தேன். அண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் கடைசி 10 நாள் அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க, அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. மெயினாக நான் ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவோம், விஎஃப்எக்ஸ் ஹெட் ரோஜர். உண்மையிலே 5 நாள் தூங்காமல் இவ்வளோ ஷார்ட்ஸ், கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா சைடும் ப்ரெஷர் பண்ணோம், அவரை எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் பண்ணோம். ஆனாலும் அவர் எதையுமே அவர் முகத்தில் என்றைக்குமே இதை காட்டாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரோஜர் அண்ட் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சவுண்ட் இன்ஜினியர்
ராபர்ட் ப்ரோ, இந்த 1 மந்த் அவரும் அதே தான். அங்கே பாட்டு டப்பிங் நேற்று வரைக்கும் டப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அவர் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. ராபர்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டீமுக்கும் நன்றி. நீங்கள் பண்ணதுனால தான் இது இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எடிட்டர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சாம் ஆர்டிஎக்ஸ். அவர் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ நான் அவர் தான் பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல, வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தார். ஸோ நான் இந்த கொஞ்சம் டைமில் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்போது பிரகதீஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு டிஓபி. ஸோ அவர் தான் ரெஃபர் பண்ணார். ப்ரோ நீங்கள் தைரியமாக போங்க, பவித்ரன் தைரியமாக போங்க. எனக்கு யாருன்னே தெரியாது பவித்ரன். அவரே ரெண்டு இது தான் பார்த்தேன். பார்த்துட்டு தான் பவித்ரனை கூப்பிட்டேன். அவரும் ப்ரோ எனக்கு டைம் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் நடக்க எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பவித்ரன் ப்ரோ இவ்வளோ சிக்கலான ஒரு கதைக்களத்தை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார், சிங்கா சார், என்றைக்குமே அவர் என்ன டைரக்டராக அவர் பேசவே மாட்டார். அவர் தம்பி நீ இப்படி இது பண்ணுப்பா, இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் சொல்கிற ஒரு ஆளாக தான். ஒரு நாள் கூட ஏன் இப்படி லேட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஷூட்டுக்கு வந்து அவர் கேட்டதே இல்லை. தேங்க்யூ சார். நானும் எனக்கு அவர் ப்ரொடியூசராக பார்க்க தோணல, ஒரு மென்டரா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. என்கிட்ட அவர் பேசுறதுல லைஃப் இதுதான் சொல்லுவார், இதை நீ பண்ணு, ஃபர்ஸ்ட் படம் இப்படி இருக்குது, அடுத்த படம் என்னன்றதே எனக்கு லைஃப் லெசனாக தான் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மெயின் ஆக்டர்ஸ் வைபவ், திரும்ப சொன்ன மாதிரி எனக்கு எப்படி எனக்கு என்னென்னா இந்த கதையே இவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சாரு. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இவங்க ஃபுல் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் டே ஒன்லேயே அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 4 பேருமே எனக்கு செட்டில் பார்க்கும்போது அங்கேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இவங்க 4 பேரும் கரெக்டாக நான் எழுதின சின்ன ஷக்கில், ஜக்பர், சிவா அண்ட் சாருன்றது கரெக்டாக அந்த லேண்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் அரவிந்த் ஜானகிராமன், அவர் சின்ன சைட் பண்ணியிருக்காரு. நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் அவர் நடித்தார் எனக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணவங்க எல்லாருமே இல்லை கூப்பிட்ருக்கேன். சாண்டி, ஸோ எல்லாருமே எனக்கு, ஏன்னா நான் யாருன்னே தெரியாத போது எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு தேங்க்யூ. அண்டு இபிஸ் முருகன் சார், த்ரூ அவுட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். பட் ஆனால் கரெக்டான எங்களுக்கு நான் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் சில லொக்கேஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கொடுத்தாங்க. அந்த பப்பு வந்து நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த லொக்கேஷன் கிடச்சதுக்கு. அண்ட் அதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜேஷ் சார், நந்தகுமார் சார், தருண் சார், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்டு அண்ட் மெயின் நான் இந்த கதையில் இந்த கதையில் நான் ஹீரோவாக, இந்த ப்ராஜெக்டில் நான் ஹீரோவாக பார்க்குறது பரத் தனசேகர் மியூசிக். ஸோ எனக்கு அவர் மியூசிக் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ரோமியோட மியூசிக் டைரக்டர். அதுலேருந்தே அவர் முன்னே ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாகவே எனக்கு பழக்கம். இன்ஃபேக்ட் நாங்கள் வேறு ஒரு கதைக்கெலாம் ஜாம் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ மியூசிக்னு வரும்போது எனக்கு 200% கம்மி டைம் அவர்கிட்ட சார் ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னாரு. நான் ஒரு 200% நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்பணும் அதே மாதிரி அவர் நம்பினேன். ஸோ அவரும் எனக்கு அவர் இப்படி பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ஷாக்காகவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவர் பண்ணுவார் எனக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு 80% வச்சுருக்கோன்னா அது ஒரு 120க்கு எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அண்டு இந்த படம் மம்மட்டியான் ஸ்டார்ஸ், இது டேக்அவேவாக நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்அவே கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈஸி வாட்சாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஏன்டாத பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆகாவோ இல்லைனாலும் டீசெண்டான வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது 100% ஷுர். இதை நீங்கள் தான் இதை எடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி நிறைகளையும் கொஞ்சம் சுட்டி காட்டி, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷு, கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் நிறைகளை கொஞ்சம் சொல்லி இந்த ப்ராஜெக்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே இதுதான் ஒரு விசிட்டிங் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகணும். ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸை பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஆல்.